நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 29/6/2026 இன்றைய தினம் அன்னதானம். சிங்கப்பூரிலிருந்து திருமதி லலிதா அம்மா அவங்க பேரன் திரு தீபக் குமார் அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 70 நபர்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திருமதி லலிதா அம்மா அவர்களின் பேரன் திரு தீபக் குமார் அவங்களுடைய பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே தீபக் குமார். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் திருவருளால பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும். இறைவன் என்றென்றும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் உறுதுணையாக நின்று ஆசீர்வதிப்பார். ஹாப்பி பர்த்டே தீபக் குமார். தீபக் குமார் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகி. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. மேடை இந்த பூமி இங்கே வந்தேன் பாடல் பாட. தாயுமான தந்தை கண்டேன், 2 கண்ணில் வெள்ளம் ஓட. பாரம் யாவும் தீர்த்து விட்டேன், எந்த நெஞ்சில் துன்பம் இல்லை. ஈசன் நாமம் ஒன்றே போதும், இன்பம் வேறு எங்கும் இல்லை. அலையிலாடும் நீரும் ஈசன், கொடியிலாடும் காற்றும் ஈசன். வானமும் வையமும் ஈசன் நின்ற கோலம் தானே. எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனமுற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில். எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா. ஏன் வெளியில் போய் காசு கேட்குறா? நான் கேட்டேன். ஏன் போய் கேட்குறது மாதிரி கேட்கக்கூடாது பாட்டி. உனக்கு தான் என்ன வேறு, உனக்கு எல்லாமே வாங்கி தரேன்ல, போய் கேட்கக்கூடாதுல்ல. அப்புறம் என்ன நினைப்பாங்க, அந்த பாட்டி ஏதோ தர்மம் எடுக்கிற பாட்டி நினச்சிக்க மாட்டாங்க. உன்னை எப்படி பார்த்துக்குறோம்? சரி, ஒன்றும் சொல்ல. ஏன் காசு வேணுமா? நான் தட்டுமா? காசு என்கிட்ட இருக்கேடா. நான் வேணா தரட்டுமா? உனக்கு காசு வேணும்னா? காசு என்கிட்ட ஏண்டா என்னமோ தெரியல, மறந்து போச்சு. என்கிட்ட காசு இருக்கேடா. அந்தாண்ட போய் நில்லுங்க. இதே மாதிரி இடம் அந்தாண்ட உட்காரத்துக்கு இருக்கு. போய் இருங்க, உட்காருங்க. இந்த பக்கம் போங்க. தயிர் வாங்கிட்டு வந்து சக்கரை போட்டு குடிக்கலாமா? தயிர் வாங்கிட்டு வந்து சக்கரை போட்டு குடிக்கணுமா? அது என்ன தயிர் வாங்கிட்டு வந்து சக்கரை போட்டு குடிக்கிறது? அது பிடிக்குமா? சரி, நம்மகிட்ட இருக்கு தயிர். இருக்கா? இருக்குது. இருக்கு, ஃப்ரிட்ஜில் இருக்குது தயிர். உனக்கு இப்போ காலில் இடிச்சிக்க போற தண்ணி எங்கே வச்சுக்கிறா? நீ வச்சா? தயிர் வாங்கி இப்போ ஒரு சக்கரை போட்டு கொடுக்குறேன். சரி,
வாங்கிட்டு வரணும். இல்லை இல்லை, இங்கே இருக்குது, நம்ம கிட்ட இருக்குது. இருக்கா நம்ம? ஆமாம் ஆமாம், தர சொல்கிறேன் நான். சரி, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி சரி. நீ குடிச்சிருக்கியா எப்படியாவது? நான் லெசி தான் குடிச்சிருக்கேன். அதான் அதுக்கு பேர் மட்டியா? நல்லா இருக்குதா அண்ணா? நல்லா நிர்வாகம் பண்ண. நல்லா இருக்கு அண்ணாமலையாருடைய நிர்வாகம். ஓ, இங்க பாரு, 2 பேரும் என்ன ஜோடி தெரியல. என்ன ஜோடி வர சுத்துறாங்க பாட்டி. அதான் சொல்றேன். அண்ணன் தங்கச்சியா கூட இருக்கலாம். அதான் எதுவும் சொல்றேன். தப்பா சொல்லிடக்கூடாதுல்ல. சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லுறேன். வெயிட் பண்ணுப்பா. தேவை என்று கேட்கும் முன்னே பக்கம் வந்து ஈசன் தந்தான். போகும் பாதை எங்கென்றாலும் அங்கும் இந்த ஈசன் வந்தான். மூச்சு காற்றை தேக்கி வைத்து யோகம் ஒன்றும் செய்ததில்லை. ஈசன் பார்க்க கண்கள் ஓம் நமச்சிவாய நமக. சாமி, இன்னைக்கு அன்னதானம் வந்து தீபக் குமார் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. லலிதா அம்மா அவங்களுடைய பேரன் தீபக் குமார் அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. விநாயகர் முன்னிறுத்தி அண்ணாமலையார் திருவண்ணாமலையார் மாதிரி இங்கே இருக்க சாதுக்கள் வழி அனுபவத்தோட திருவண்ணாமலை கோயில் ஆசீர்வாதத்தோட நோய் நொடி எல்லாமே தீர்க்காய்ச்சி ஆள் போல் அரசு போல் அருகம்புல் போல நீண்ட ஆயுசோட நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய. ஐயா இப்படி முன்னாடி இருந்து உட்காருங்க. போங்க. அதான் நம்ம என்ன பாட்டியே? ஒன்றும் இல்லைடா அண்ணா. என்ன பாரு, இந்த பையன் ஒன்றை பார்க்கணும். பையன் இல்லை, பாப்பா அது. பாப்பா அது. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்சு கேட்ட நல்ல பாப்பா, போவந்தீர்ந்து அப்பா உண்மை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சி பேசினால் சாப்பிடுவாரு. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. குழந்தை உன்னாடி ஏய் கண்ணா கண்ணன் ஒரு கை குழந்தை. கண்ணா, எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய. சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய், அதில் பித்து வளர்ப்பதும் கண்டிடுவாய். அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது. சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய. மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாயா. மேடை இந்த பூமி இங்கே வந்தேன் பாடல் பாட. தாயுமான தந்தை கண்டேன் 2 கண்ணில் வெள்ளம் ஓட. பாரம் யாவும் தீர்த்து விட்டேன், எந்த நெஞ்சில் துன்பம் இல்லை. ஈசன் நாமம் ஒன்றே போதும், இன்பம் வேறு எங்கும் இல்லை.
அலையிலாடும் நீரும் ஈசன், கொடியிலாடும் காற்றும் ஈசன், வானமும் வையமும் ஈசன். போஜனம் செய்ய வாருங்கள். மீனாட்சி சுந்தரேசர் கல்யாண மண்டபத்தில் வாங்கி பார்த்து பகாலபார் கத்திரிக்காய் கோசுமல்லி போஜனம் செய்ய வாருங்கள். அப்பா கடவுளே, பகவானே, ஆண்டவனே, முருகா, பழனிசா. எந்த ஊர் நீங்க? சேலம்மா. சேலமா? சரி. அப்பா கடவுளே, பகவானே, ஆண்டவனே, முருகா, பழனிசா. அங்கே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கொடுப்பாது. பாட்டியே, அவன் சாப்பிட்டவா? சரி சாப்பிட்டோம். கூட பாடலீஸ்வரர் தேவஸ்தானம் போலாமா? எப்போ போலாம் சொல்லு. நீ தான்டா அண்ணா சொன்னோண்டே கண்ணா, நீ தான் சொல்லணும். உங்க ஆத்துக்கார் இருப்பாரா? இல்ல அங்க இருப்பாருன்னா சொல்லு, போய் பார்க்கலாம். போட்டோ வேணா எடுத்து வச்சிருக்காளோ என்னமோ, போய் பார்த்தாதான். அங்க என்ன அங்க வீடு இருக்கா உங்களுது? வீடு எங்களுது. ஆமா இருக்கு. யார் பார்த்துக்கிட்டு அங்க? கடலூர்ல. யார் இருக்கிறது அந்த வீட்டுல? அவன் தான் அந்த துரியோதனை தெரியுமே உனக்கு. இப்படி சாத்திடுவான், அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்துவான். துரியோதனை யார் தெரியுமா? வேம்பு. யார் அவர்? என்ன வேணும் உனக்கு? அவர் என் பொண்ணோட சின்ன மாமனார், எங்க செல்லம்மாவோட சின்ன மாமனார். அதான் அவர் தான் மேலே போயிட்டாரா? அப்படியா? என்னை விட்டுட்டு போயிட்டாருடா. இதாண்டா பார்த்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரா? ஆமாப்பா, மேலே போய். இவ்வளோ சின்ன வயசுல விட்டு போவாரு? ஆமாம் கரெக்டு. அது எப்போ பார்த்தாலும் பிராமணாத்தம் சாப்பிடுவான். சுகர் போச்சு. நீ பாயாசமா போட்டிருப்ப அதிகமா. பாயசம் தான். அதான் கரெக்டு தான்டா. பட்டத்தரசனி இஷ்டப்படி நடந்தார் மாத்துரிய வசனம் மறக்கேண்டி மாதறிய உரைக்க வந்தனினா. யார் அது அந்த பாட்டியே? தெரியல. ஆனால் பாவம். பாட்டி பேர் தான் சாவித்ரி. அதான்டா சாவித்ரி தான். வந்த நீ நம்பி கல்யாணம் சிறப்பாகவே செய்த முடிவுள்ள பேர்கள் எல்லாம் கொய்த ஐயா இருங்க, கூப்பிடுவோம் ஐயா. நீங்க இருங்க, என்றொரு இந்த கோஷ்டத்தை அடிக்க தேவகி வம்சத்தை விட்டு கீழே குதித்த ஸ்ரீமதேசத்து ராஜா நில்லென்று சந்தளித்த அடியென்ற தட்டி வேறு அதிகாரத்தோடழைக்க ஆபரணங்களை தீரோ சுவாமி. கம்மல். ஆமா, கம்மல் எங்க பாட்டி காணோம்? அதான்டா திருக்காணி போயிட்டுருக்காண்ணா. வலிக்குதாம்மா? அதான் நானே கவனிக்கல மணி நேரம். அண்ணா இது யாரு சொல்லு அண்ணா. யாரு அது? யாரு தெரியலையே. போஜனம் செய்ய வருங்கள். மீனாட்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்க? பட்டத்தர உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. மாத்துரிய
கோலம் தானே எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாய மனம் முற்றிய பக்தியில் நித்திய முக்தியும் தேடினர் இங்கே கண்டாய சிவவித்து முளைத்தது கண்டிடுவாய் அதில் பித்து வளர்த்ததும் கண்டிடுவாய் அவன் சேவடி பார்த்ததும் 1000 விழிகளில் தேன்மழை மேகங்கள் பொழிகிறது சிவமே மலையாய் ஒளிரும் அழகில் எத்தனை 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 பக்தர்கள் கூடினர் இங்கே கண்டாயா கம்பல் போட்டுறியா இல்லையா பாட்டியா 2 நாள் ஃப்ரீயா இருக்கா அண்ணா வலிக்கிறது ஏன் வலிக்கிறது அது என்னமோ தெரியல சொல்றேன் விடு 2 நாள் ஆகட்டும் அது இதுவானோடனே அப்புறம் போட்டுக்கிறோம் அதான் சொன்னேன் சரி இந்தா. கம்பல் போட்டா காது வலிக்குதா 2 பக்கமும் அது எப்படியோ போயிடுச்சு நான் என்ன ரொம்ப நன்றிங்க இதுல வாங்க இதுல போட்டுருங்க ஐயா போடலாம் போடு ஒன்றும் பிரச்சனை போடுங்க சரி அண்ணா இது யாரு யாரு இது யாரும் தெரியல விசிட்டிங் கார்டு வச்சுக்கிற இது யாரு தெரியலையே யாருன்னு ஐய் தெரியல பாட்டியே முயலான்னு சொல்லாத தெரியாதுன்றதான் ஏன் பொய்யலான்னு சொல்லாதுன்ற பாரு அது யாருன்னு தெரியலையே நீதான் நானா அது பாரு அண்ணா எனக்கே என்ன தெரியல அது வேற யாரோ பாட்டியே வேற யாரோ பின்னாடி ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துக்கிறாங்க உனக்கு விசிட்டிங் கார்டு அது நீ இல்லடா அண்ணா அது நான் இல்லை பாட்டியே நான் நீன்னு வச்சு நான் அவ்வளோ கலராக வாங்குறேன் பார்க்குறேன் இல்லை இல்லை நான் நீன்னு நினச்சிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கேன் நான் இல்லை பாட்டி அது பத்திரமா வச்சுட்டு இருக்கேன் நான் இல்லை அது விசிட்டிங் கார்டு பின்னாடி யாரோ ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துக்கிறாங்க யாருடைய விசிட்டிங் கார்டுன்னு தெரில சரிடா அண்ணா என்ன சொல்ல வேற கம்பல் போட்டுக்கலாமா டப்ஸ் கம்பல் டப்ஸ் பிளாஸ்டிக்கில் போட்டுக்கலாமா எங்க இருக்கு வாங்கி தான் வாங்கணும் சரி இந்த கம்பல் வெயிட் ஆகுதுன்றியா அதான் அது என்ன புண்ணா போயிட்டுடா சரி, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு 2 நாளுக்கு தேங்காய் எண்ணெய் வை சரி தேங்காய் எண்ணெய் வைக்கிறியா வைக்கிறேன்டா அண்ணா ஆ பாடி சாப்பிடுங்க சாப்பிட்டியா? 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 அது யாரு? எங்க அம்மாடா பாக்கெட் வேகமாக கொண்டு இது எங்க அம்மா தானே இதுவா இதாரு அண்ணா தம்பியா தம்பியப்பா தம்பியப்பா நீ வந்து உட்காந்துக்கு வா பாட்டி வா நீ உட்காந்து வா கேசரி சாப்பிட்டியா கேசரியும் சாப்பிடல ஆ தயிர் கேட்டேன் சக்கரை போட்டு இங்கேயே இருக்குன்னு சொன்னேன் உட்காரு எடுத்துன்னு வர சொல்கிறேன் எப்பயும் தயிர் வேணுமா கேசரி வேணுமா எனக்கு தயிர் தான் வேணும் கேசரி முண்டை இப்போ தயிர் வேணுமா சக்கரை போட்டு ஆமாம் அதான் வேணும் எதுக்கு நம்மளுக்கு டம்ளர் அவாத்து இருக்குன்னு ரோட்டுக்கு போறியா மணி தான் ஆமாம் போனேன் காசு கொடுக்குன்னு கேட்குறாங்க இல்லை இந்த காசு வேணாம் நீ என்னடி புறமே உனக்கு கேட்குறியா இல்லை இல்லை இரு நான் சொல்லிட்ட காதில் நல்லா வாங்கி காசு வாங்கக்கூடாது பாட்டியே சரி போட்டேன் நான் சொல்கிறத நல்லா தயிர் ஒரு கிளாஸ்ல எடுத்துருவாக்கா இந்த பாரு இந்த பக்கம் கோவில் இந்த பக்கம் கோவில் அங்கே அங்கே ரொம்ப நல்லா இருந்தது கோவில் எல்லாம் தங்க சிலை அடடடடா. பொய்யே சொல்லலை அதனால இப்படி போன பாரு அவளா உள்ள வந்து 5 ரூபா கொடுத்தான் அவள் உள்ள வந்து அவங்களா உள்ள வந்து கொடுத்தாங்களா அதுவும் இந்த பாரு அந்த பக்கம் கோவில் ரொம்ப நல்லா இருந்தது அவனை பார்த்துருக்கேன் நான் இல்ல தயிர் சின்ன கப்பு அதுல சக்கரை நிறைய போட்டு எடுத்துருவோம் இப்போ அது என்ன எடுத்துன்னு சொல்லிட்டேன் பாட்டியே என்ன கேட்ட நீ தயிர் கேட்டேன்
தயிர்ல என்ன கேட்ட? சக்கரை போட்டு தயிர்ல சக்கரை போட்டு சாப்பிட்டா நல்லதா? நல்லா இருக்கும். இப்போ கோனை ஆண்டவனே முருகா பாடி ஸ்பூன்ல சாப்பிடணும், கை வைக்க கூடாது. வைக்க மாட்டேன்டா அண்ணா. ஆமா, கை வைக்க கூடாது. கை வைக்காம ஸ்பூன்ல சாப்பிடணும். சரிதான். நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. பட்டத்தர சேனி வாரத்துல அடிக்கடி தயிர்ல சக்கரை போட்டு சாப்பிடுவியா? தயிர் மோர் பாஞ்சாலன்னு ஒரு அதான் பாட்டி, உங்க ஆத்துல அடிக்கடி தயிர்ல சக்கரை போட்டு சாப்பிடுவியா? ஆமாண்டாண்ணா. லிசி அம்பாளையம் சுவாமி வச்சுட்டு ஆடுவா பாரு, அவ்வளோ நல்லா இருக்கும். அர்த்தம் கடலூர் பாடலீஸ்வர் தேவஸ்தானம். போலாம், ஒரு நாள் போலாம். இட்டு கூட்டிட்டு போறேன். கடலூருக்கு போலாம். நீ தானே ஆயிட்டுன்னு போனேன். நம்ம மதுரை. ஆமா ஆமா. மதுரை நல்லா இருக்கேன். நல்லா இருக்காங்க பாட்டி. ஏதோ ஒன்று போனா சரி இல்லைன்னா. ஆமா ஆமா, நல்லா இருந்தா போறோம். சரி. அதான் சொல்லிட்டேன் நான். வச்சா நல்லா வெயி. தயிர்ல சக்கரை போட்டு சாப்பிடணும். நல்லா இருக்குடா அண்ணா, ரொம்ப நல்லா இருக்குடா அண்ணா. அண்ணா ஏய் கண்ணா, திருடா திருடா. இன்னும் வேணுமா? போறோம். தயிர்ல சக்கரை அப்புறம் உப்பு போடுவாங்களா? உப்பெல்லாம் போடக்கூடாது. மோர் வேணா உப்பு போட்டு குடிக்கணும். நல்லா இருக்கும். பாடலீஸ்வர் தேவஸ்தானம் பிரஜாரகர் எப்படி ஆடுவாங்கிறாங்க. ரொம்ப நல்லா பாடலீஸ்வர். கடலூர் மதுரை நீ தான் ஆயிட்டுன்னு போயிட்டு இருந்தேன். ஆமா, நான் தான் அழைச்சிட்டு போனேன். அடுத்து இதுக்கும் போலாம், பாடலீஸ்வரர் போலாம். கடலூர் தேவஸ்தானம் போலாம். சரி, நான் அழைச்சிட்டு போறேன். சரிடா, நீ நல்லா இருக்கணும்டா. சரி, இப்ப இல்ல, கொஞ்ச நாள் ஆகும், அப்புறமா அழைச்சிட்டு போறேன். சரி, எப்போ போனா நான் இருக்கும்போது அழைச்சின்னு போ. இல்ல இருக்கிறிய? இப்போ இருக்கேன். அப்புறம் எப்படி சொல்ல முடியலடா. ஏண்டா அண்ணா, நீ இன்னொரு 10 வருஷத்துக்கு இருப்ப பாட்டி. அப்படியா? 100 100 வயசு ஆனோடனே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். சரிடா அண்ணா. நல்லதுடா அண்ணா, நீ நல்லா இருக்கணும்டா அண்ணா. சரி, எங்க உன் பொண்டாட்டி காணோம்? மீனாட்சி, சரி, இன்னும் வேலையா இருக்கா போல. சரிடா அண்ணா, நல்லா இருக்கு அண்ணா. சரி, நீ குடிக்கிறியா? நீ குடி. வேண்டாமா? மங்களா தேவியே, சிங்கார ரூபியே, ஜெகமாக வந்த தாயே, சாதுக்கு மங்கையர்கள் சன்னதிக்க வேணுமென்னு போதோட வர்ணம் என்ன. ஜெயமங்களா, சுபமங்களா. அவ பேர் என் பொண்டாட்டி பேரு. இப்பதானே கூப்பிட்டா? ஆமா. கூப்பிட்டா? ஏய் சுமித்ரா. ஏய் சுமித்ரா. இப்பதான் மீனாட்சின்னு கூப்பிடுச்சு, அதுக்குள்ள பேர் மறந்து சுமித்ராவா. சுமித்ரா. ஏ அக்கா, அக்காளுக்கு வளகாப்பு, அத்தான் முகத்திலே புல் சிரிப்பு, அக்கம் பக்கம் கலகலப்பு, யாரே பார்த்தாலும் சுறுசுறுப்பு, முத்து போல பவள கொத்து போல இன்னும் 3 மாதம் போனால் மகன் வீரப்பா. அக்காளுக்கு வளகாப்பு, அத்தான் முகத்திலே புன்சி, அக்கம் பக்கம் கலகலப்பு. உனக்கு மட்டும் நான் கப்பல தயிர்ல சக்கரை போட்டு கொடுக்கணுமா? ஸ்பெஷல் லெசி. பாட்டி பேர் என்ன? சுமித்ரா. என் பேர் தான் எனக்கு பிடிக்கும். சுந்தரா. என்ன சுந்தரா என்ன பேர்? ஐயோ நல்லா இருக்கு போ. சுந்தரான்னா சாமானியம் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி டக்குன்னு அப்ப நல்லா இருக்குடா. பாவம் சின்ன பையனா இருக்கு. நான் சின்ன திட்டிடுவேன். நான் பேர் வருது பாரு வாயில. யாரு திட்டுற? அவரை தான் திட்டுறேன். எனக்கு பிடிக்காத பேர்லாம் சொல்றாரு பட்டி. அதெல்லாம் ஒன்றும் அவன் சொல்ல மாட்டான். அவர் தான் சொன்னார். இப்ப அதெல்லாம் கிடையாது. எங்க அண்ணன் என்ன நீ நினைச்சுட்டு இருக்க? எங்க அண்ணனை பத்தி அண்ணன் தான் அந்த மாதிரி அமங்கலம் பண்றாரு. இப்போ உங்க அண்ணன் தானே சொன்னாரு, நானா சொன்னேன்? என்ன பேர்ல
போய் என்ன இருக்கு பாட்டியே? அதானே எல்லாருக்கும் எல்லா பேரும் பிடிக்காதுல்ல பாட்டி, சில பேர் பிடிக்காது அந்த பேர்ல அந்த அவெல்லாம் கிடக்கா பிடிச்சிதானே அப்போ பிறக்கும் போது வைக்கிற அடியே, அப்புறம் மாத்திட்டே இருப்பாள் அடியே. பொய்யெல்லாம் எனக்கு பிறக்கும் போதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பேர் தான். நீ தான் எனக்கு டிசைனா பேர் வைக்கிற. என்னண்ணா நான் ஒன்றும் டிசைனா ஒன்று வைக்கவே இல்லையே. என்னண்ணா உன் பேர் என்ன? என் பேர் தான் மீனாட்சின்னு அதான் என் பேரு. நீ என்ன சுமித்ரான்ற? சித்ரா. அது சொன்னா என்ன போயேன் இப்போ சுமித்ரா. என்ன வச்சுக்க அந்த பேர் தான் என்ன? இப்போ சுமித்ரான்னு வச்சு என்ன ஆகிடப்போது? அதான் என்ன ஆகிடப்போது பாட்டியே? சுமித்ரான மலை பருவத்தின் மேலேறி உருண்டலன் நடி செய்ய உருண்டலன் நடி இவர் பேர் ஒன்னா மாத்திடலாம் என் பாட்டி. பேர் மாத்திடலாமா? அதான் என் பேர் என்னன்னு தெரியாது உனக்கு? உன்னை பெத்தவ வச்ச பேர் அப்படியே இருக்கணும். ஓ, சும்மா என்ன சொல்லுவாங்க, என்ன இதுவா மாற்றி மாற்றி இருக்கிறதுக்கு. பாட்டி பேர் மாத்திரம் தான் பெரிய ஆளா வராங்க. ரஜினிகாந்த்லாம் தெரியும்ல? ரஜினியே தெரியும், நல்லா ரஜினி. டேய் ஆனால் காஞ்சிபுரம் வேத பவன் லிங்கப்பந்திருக்கு. இப்போ பாலபெரியவா தான் இருக்கா இல்லை, வேற எல்லாம் போயிட்டாளா? மேலே போயிட்டா, எல்லாம் போயிடாச்சு, மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டுக்கா. பாக்யராஜ் தெரியுமா? பாக்யராஜ் தெரியுமா? அவன் சொன்னா யாரோ பாக்யராஜ் சொல்லிட்டான். ஆமா ஆமா ஆமா. அதுக்குள்ள உனக்கு நியூஸ் யார் சொல்றதுன்னு தெரியலையே சேசாவா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன், ஆனா எங்க பேர் ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன்ற. உன் பேரை நான் ஞாபகம் எங்க வச்சுலாம் என் பேர் சொல்லு, நீ சொல்ல. இப்ப நீ கரெக்டா சொல்லிட்டேன்னு வச்சுக்கா. கண்ணன். கண்ணன் தானே? போய் சொல்லுங்க. போய் தான் சொல்றேன். என்னடா பேரு வைக்கல பாட்டி. யார் வைக்கல? உன்னை பெத்தவளா? பேரே வைக்கல எனக்கு. ஏன் என்ன அவளுக்கு போறா பேர் வைக்காதியா போயிட்டா? ஆமா ஆமா. சாப்பிடு, தயிர் சாப்பிடு. சாப்பிடுண்டா அண்ணா. சரி சரி, உங்க பேர் என்ன? அந்த பாப்பா பேரு? நீ பேர் தான் சுந்தரான்னு சொன்னேன். சுமித்ரா. சரி விடு, அது மைண்ட்ல இருக்கு. சரி, யாரு என்ன? எனக்கு என்ன வேணும்? காட்டுக்காரியா? வேலைக்காரி. கார் பாட்டி நல்லா திட்டு பாட்டி. அதான் போனா அவ என்ன நினைச்சிருக்கு வந்து உட்காந்துருந்த பாரு அங்கிருந்து வர. அப்பதான் வெட்டவத்துல இருந்து அங்க வந்து உட்காந்து எனக்கு 50 ரூபாய் கொடுத்தான். பாட்டி இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல ஃபிளாஷ்பேக் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டே இருக்குது. அந்த 50 ரூபா என்ன பண்ண? நான் என்ன பண்ணிருப்பேன், ஏதாவது குடிச்சிருப்பேன். குடிப்பியா? என்ன குடிப்ப? சாராயம் குடிச்சிருப்பேன். ஐயோ, அந்த பழக்கம் இருக்குதா? எல்லா பழமும் உண்டு. ஒரு பழக்கத்தை இருப்பேன். அந்த ஆனா வெத்தலை பார்த்து போகல, பீடி, சிகரெட்டு, ஊதுபத்தி, வாழைமரம். பாட்டி சாராயம் குடிச்சான். என்ன அவர் ஆடுறாரு பாட்டி? ஊத்திட போறேம்மா தாயே. தயிர்ல சக்கரை போட்டு வேணுமா? லஸ்ஸி பச்சை குத்தின்னு இருக்கு. இதெல்லாம் தெரியுதா? தெரியாது, அது நல்லா இருக்கு. போ எல்லாமே நோட் பண்றாங்க. யாரையோ ஒன்னாட்டம் பார்த்துருக்கேன், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அப்ப அப்படியே ஆயிக்கலாம், உட்கார வச்சிடலாம். ஆசீர்வாதம் வாங்க. பாலபெரியவா, ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். நல்லா இருக்கியா? ஒருத்தர் போய் சாமான் கட்டி ரெடி அவங்க நல்லா கார்ல இட்டு போனோம். என்ன பத்து தேய்க்கணுமா? நான் வேணா தேய்க்கட்டுமா? பாத்திரம் தேய்க்கிறியா? பாட்டி பாத்திரம் தேய்க்கிட்டான் பாருங்க. இதோ வரேன், இரு குடிச்சிட்டு வரேன். லஸ்ஸி சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். இதோ வரேன் அக்கா. பாட்டி வராங்க பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, சீக்கிரம் எடுத்து போடுங்க அந்த பெரிய டப்பராவை. டப்பா தூக்கி இங்கே வெளியே வச்சுட்டு வா, இப்படியே உட்காந்து தேய்க்கலாம். இந்தியா ஓ, அவன் என்ன சொல்றாளோ அப்படிதான். சரி, போயிட்டு வரட்டுமா? நானே சரி குடிக்கிறேன். சாப்பிட்டு வா. Shiva, Arunachal Shiva, Arunachal
शिवय